தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்களின் விவரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்யும்படி எஸ்பிஐ எனப்படும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது. எஸ்பிஐ கேட்ட அவகாசமும் தர மறுத்துவிட்டது. அத்துடன் வரும் 15ஆம் தேதிக்குள் அந்த தகவல்களை இணையதளத்தில் வெளியிடும்படி தேர்தல் ஆணையத்தை அறிவுறுத்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்காக 2017 தேர்தல் பத்திரங்களை திட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நம் நாட்டைச் சேர்ந்த தனிநபர் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணம் செலுத்தி தேர்தல் பத்திரங்களை வாங்கி தாங்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கலாம். இப்படி நன்கொடை அளிப்பவர்களின் விவரம் ரகசியம் காக்கப்படும். இந்த திட்டத்தின்படி தேர்தல் பத்திரங்கள் பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் மட்டுமே விற்கப்பட்டன. இத்திட்டத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் அளிப்பதற்காக அறிமுகம் செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது என கடந்த மாதம் 15ஆம் தேதி தீர்ப்பு அளித்தது. இந்த பத்திரங்களை வெளியிடும் எஸ்பிஐ அது தொடர்பான தகவல்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் கமிஷனுக்கு அளிக்க வேண்டும். அந்த விவரங்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள் தான் தன் இணையதளத்தில் தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு செய்திருந்திருக்கிறது. இந்நிலையில் விவரங்களை சமர்ப்பிக்க வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் கேட்டு எஸ்பிஐ சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவை மீறியுள்ளதாக எஸ்பிஐக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, B.R. கவாய், J.B. பர்தவாலா, மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதை விசாரித்தது. வங்கி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரி சால்வே வாதிட்டதாவது, தேர்தல் பத்திரங்கள் விற்பனை தொடர்பான தகவல்கள் வங்கியிடம் குறிப்பிட்ட கிளைகளில் சீலிடப்பட்ட உரையில் வைக்கப்பட்டன. அவை வங்கியின் தலைமை அலுவலகமான மும்பைக்கு அனுப்பப்பட்டு சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்கள் தொடர்பான தகவல்கள் தனியாகவும் அவற்றை நன்கொடையாக பெற்ற அரசியல் கட்சிகள் பணமாக்கியது தொடர்பான தகவல்கள் தனியாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தகவல்களையும் ஒப்பிட்டு சரிபார்ப்பது சற்று கடினமான பணி. இதற்கு போதிய அவகாசம் தேவை. உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த உடனேயே தேர்தல் பத்திரங்களை விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் வாதிட்டார். நாங்கள் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்த 26 நாட்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, இது தொடர்பான மனுக்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்படி நாங்கள் கூறவில்லை. உங்களிடம் அனைத்து தகவல்களும் சீலிடப்பட்ட உரையில் உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவல்களை 12ஆம் தேதி அன்று மாலைக்குள் தேர்தல் கமிஷனுக்கு வழங்க வேண்டும். தேர்தல் கமிஷன் அந்த தகவலை 15ஆம் தேதி மாலைக்குள் தன் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இந்த உத்தரவு செயல்படுத்தப்படாவிட்டால் வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும். அதனால் அவகாசம் கேட்கும் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கூறியதாவது, தற்போதைய ஆட்சி நேர்மையற்ற முறையில் இருப்பதும் ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றம் மீண்டும் காப்பாற்றியுள்ளது. ஒரு நாளில் முடியக்கூடிய வேலைக்கு பாரத ஸ்டேட் வங்கி அவகாசம் கேட்டுள்ளது கேலிக்குரியதாக இருக்கிறது. தங்களுடைய அனைத்து முறைகேடுகளும் தெரிய வந்துள்ளதால் மத்திய அரசு அச்சத்தில் உள்ளது என்று காங்கிரஸ் தரப்பில் இந்த தீர்ப்பை வரவேற்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இதுகுறித்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில், பொது தேர்தல் அறிவிப்புக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு கடும் எதிர்ப்புக்கு ஆளான ஒரு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிப்பது சிறந்த ஜனநாயக மரபு ஆகாது என்று குறிப்பிடுகிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வெளியிடுவதற்கு ஜூன் மாதம் வரையிலும் எஸ்பிஐ வங்கி கேட்ட அவகாச காலத்தை நிராகரித்து இன்று 11/3/2024 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் நாளை மாலைக்குள் தங்களிடம் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் வெளியிட வேண்டும் எனவும் அதை தேர்தல் ஆணையம் தனது வலைதளத்தில் 15ஆம் தேதிக்குள் வெளியிடவும் தீர்க்கமாக உத்தரவு செய்திருக்கிறது. இன்றைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியான சில மணி நேரத்தில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் கிடந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்று முதல் நாடெங்கும் அமலுக்கு வரும் என்று பிரதமரை அறிவித்திருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலாக்கப்பட்ட போது நாடெங்கும் உள்ள ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினருக்கும் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர்களும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏறக்குறைய அந்த சட்டம் காலாவதியாகிவிட்ட நிலையிலேயே இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தேர்தல் பத்திர தீர்ப்பு நாடெங்கும் பெரும் பேசுபொருளாக மாறிவிடும். இந்த தகவல்கள் பொதுவெளிக்கு வரும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட CAA சட்டம் இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொது தேர்தல் அறிவிப்புக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பே ஏற்கனவே கடும் எதிர்ப்புக்கு ஆளான ஒரு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிப்பது சிறந்த ஜனநாயக மரபு ஆகாது. இந்த சட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்த நேரம் ஜனநாயகவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாததும் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடியதுமாகும்.
பெரிய அளவிற்கு யாருக்கும் பலனளிக்காத ஏறக்குறைய காலாவதியான குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்று அறிவித்திருப்பது தேர்தல் பத்திர விவகாரம் பூதாகாரமாக கிளம்பிவிடுமோ என்ற மத்திய அரசின் பெரும் பீதி மற்றும் தேர்தல் கணக்கு என்றே கருதப்படும். இது ஜனநாயக நெறிமுறை அல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.